இந்திய பெண்கள் மத்திய அரசின் திட்டங்களில் பங்கேற்று பயனடைய வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். லாக்பதி தீதி என்ற திட்டம் சென்ற ஆண்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லா கடன் கொடுக்கப்படுகிறது. 3 கோடி பெண்களை பணக்காரர்களாக மாற்ற வேண்டும் என்பதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்நிலையில் பீகாரில் உள்ள மதுபானில் 50,994 பயனாளிகளுக்கு 1,121 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. இதில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாருடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மைத்திலி மற்றும் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்திய அரசமைப்பின் பிரதியை நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார். பின்னர் அவர் பேசுகையில், பெண்கள் சுயதொழில் தொடங்கி முன்னேறுவதற்கு பிரதமர் மோடி லாக்பதி தீதி என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளார். பல மகளிர் சுய உதவி குழுக்கள் இந்த திட்டத்தால் பயனடைந்துள்ளன. இந்த திட்டத்தின் மூலம் இந்தியாவின் ஒவ்வொரு கிராமத்திலும் லட்சாதிபதி பெண்களை உருவாக்குவதே பிரதமர் மோடியின் எண்ணம். இந்தியாவின் பெண்கள் மத்திய அரசின் திட்டங்களில் பங்கேற்று பயனடைய வேண்டும். 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை முன்னேறிய மாநிலமாக மாற்றுவதில் பெண்களின் பங்கு இன்றியமையாதது. ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள் மற்றும் விவசாயிகள் ஆகியோரை வளர்ச்சியடை செய்வதே பாஜக அரசின் நோக்கமாகும் என்று நிர்மலா சீதாராமன் பேசினார்.